பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த சீசன் பயங்கர டாக்ஸிக். அது ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். அண்ட் இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஈவன் எனக்கு சாண்ட்ராவை சுத்தமாக பிடிக்காது, சூனியக்கார சாண்ட்ரா அப்படின்னு நானே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட சாண்ட்ரா விழுகும் போதும் அவங்கள ஒருத்தங்க மிதித்து கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து அதை பார்த்த பசங்க இறங்கி போய் அது வந்துட்டு இவராகட்டும், நம்ம வினோத் ஆகட்டும், சபரி ஆகட்டும், அவங்க இறங்கி ஓடி போய் டாஸ்க்கெல்லாம் முக்கியம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஓடி போய் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம கண் முன்னாடி. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் 2 பேர் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ மோசமாக நடந்துக்கணுமோ அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த சீசன் இதை விட டாக்ஸிக்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது பார்வதி, கம்ருதீன், சாண்ட்ரா இவங்கெல்லாம் இதை விட மோசமாக போவாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இன்றைக்கி சாண்ட்ராக்கு நடந்ததை பார்க்கும்போது பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு நீங்கள் என்ன ரெட் கார்டு கொடுத்தே வெளியே அனுப்புனா கூட அவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன். எப்போதுமே நான் வந்துட்டு ஒருத்தரோட கேமை வச்சு அவங்க பர்சனல் லைஃப் கூட நான் பேசுனதே கிடையாது இவ்வளோ சீசனில். பட் சீரியஸ்லி சொல்கிறேன், பார்வதி அண்ட் கம்ருதீன் கர்மா அஸ் அ பூமரங் அப்படின்னு நீங்கள் இப்போ லைவில் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா லைவில் அந்த சண்டை வரல, பேசிகிட்டு இருக்கீங்களா, அந்த கர்மா திரும்பி உங்களுக்கு வரும். நீங்கள் செய்கிற தவறு, ஒருத்தரை வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வார்த்தையால் கொள்றீங்க இல்லையா, இதே நாளைக்கு உங்களுக்கும் வரும். அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த வழி புரியும். இன்றைக்கி இந்த டாஸ்க்கை விட்டு நீங்கள் வெளியே போகலாம், மக்கள் உங்களை திட்டலாம், அதெல்லாம் செகண்டரி, நீங்கள் மறந்துடுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒருத்தரை வார்த்தையால் காயப்படுத்துறது எப்படி இருக்கும், ஒருத்தரை மென்டலி டார்ச்சர் பண்ணுறோம்ல, நைன்னு பேசி அது எவ்வளோ வலிக்குன்றது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா பார்வதி பேசுகிறது, கம்ருதீன் பேசுகிறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிச்சயமாகவே கம்பளி பூச்சி மேலே ஏறினா எப்படி இருக்கும், சத்தியமாக அப்படி தான் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஏதோ நியாயம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். சொன்னதே சொல்கிறது, இரிட்டேட் பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறது. அண்ட் இதை ஒரு சிலர் வந்து இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இது எங்கள் கேம், எங்கள் அக்கா இப்படி தான் ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இத்தனை பேர் நீங்களாம் அவங்கள நியாயப்படுத்தி இவ்வளோ நாள் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவங்க இன்னும் மோசமாக போயிட்டுருக்காங்க. இந்த வார்த்தைன்னு இல்லாமல் கம்ருதீன் பேசுகிறாரு. இதில் வேறு அப்பப்போ ஒரு கடவுள் பேரை வேற சொல்கிறாரு. தயவு செஞ்சு உங்கள் வாயால் அந்த கடவுளை நீங்கள் கூப்பிடாதீங்க கம்ருதீன், கடவுளுக்கே அடுக்காதுன்னு வாங்கலையா, அந்த மாதிரி அவ்வளோ மோசமான வார்த்தைகளை கம்ருதீன் பேசுகிறாரு. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். ஏன்னா இதை வந்து நம்மளோட விக்கல்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க்லேயும் வந்து ரொமான்ஸ் பண்ணுறது நீங்கள் தான்டா. ஏன்னா எல்லாருக்குமே அது குட்டிக்காரு, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. பட் இவங்க 2 பேரும் நல்லா பக்கத்தில் உரசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும் போது அவர் ஒரு ஃபன்னாக சொல்ல ஆரம்பித்தார். அப்போ பார்வதி இருந்துட்டு, ஆமாண்டா நாங்கள் தான் வந்து இந்த டாஸ்க்லேயும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்களாம் ரொமான்ஸ் பண்ணி தானே சர்வை பண்ணிகிட்ருக்கோம், லவ் பண்ணி தானே சர்வை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. இது எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு இப்போ இதை சாண்ட்ரா சொல்லலை, இதை ஒரு 4 days பிஃபோர் வந்து சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா சும்மா ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, லைக் அவங்களுக்கும் தெரியும் இவங்க லவ் கேம் ஆடுறாங்கன்னு, அதை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு லவ் கேம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேண்டாம், என் தங்கச்சியாக நான் நினச்சி சொல்கிறேன், இப்படி ஒரு பர்சனுக்கு என் தங்கச்சி லவ் பண்ணால் நான் வேண்டான்னு சொல்லுவேன், இந்த லவ் கேம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை இப்போ கனெக்ட் பண்ணி பார்வதி இருந்துட்டு அதுலேருந்து தான் ஆமாம் நாங்கள் லவ் பண்ணி தானே சர்வை பண்ணுறோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, லைக் வந்துட்டு ஸ்கேம்ட்ரா அப்படின்னு நம்மளோட இவர் கம்ருதீன் ஆரம்பித்தார். ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அவங்கள சொல்லும்போது, என்ன ஸ்கேம் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கும் போது இவங்க சொன்னாங்க, நானும் உனக்கு கூப்பிடுவேன், காமருதீன் கூப்பிடுவேன் அப்படின்னு. என்ன காமருதீன் பண்ணுற அப்படின்போது, ஆமாம் வீட்டு ஃபுல்லாக காமம் கொட்டி கிடக்கு, நீங்கள் அப்படி தானே இருக்கீங்கன்றதுக்காக சொல்லும்போது, நீ என்னத்தை காமத்தை பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், ஆகுனா பெட்ஷீட்டை தூக்கிட்டு ஓடுவேன், ஆனால் இங்கெல்லாம் பெட்ஷீட் தூக்கிட்டு ஓட முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் பார்வதி இருந்துட்டு, பத்தியா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுகிறாங்க, பத்தியா ஸ்கேம்ட்ரா அப்படின்றாங்க. அப்போ தான் சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, ஆமாம் பொறுக்கி பார்வதி அப்படின்றாங்க. ஸோ இவங்க ஸ்கேம்ட்ரா அப்படின்னு வந்து பார்வதி வந்து சாண்ட்ராவை சொன்னதுனால அவங்களும் உடனே பொறுக்கி பார்வதி அப்படின்னாங்க. பொறுக்கி பார்வதினதுமே பார்வதிக்கு வெறி ஏறிடுச்சு. அவங்க உடனே கம்ருதீன் கிட்ட கண் காட்டுறாங்க, நீ பேசு, அவளை வந்து ட்ரிகர் பண்ணு, அவளை ஏதாவது பண்ணு அப்படின்றதுக்காக நீ பேசுன்றதுக்காக கண்ணை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் உடனே ஆரம்பிக்கிறார், இவ யாரு என்னை பற்றி பேசுறதுக்கு, இவ யாரு, இவ மூஞ்சில காரி துப்புணும் போல தோணுது, இவன் மூஞ்சில காரி துப்பணும் அப்படின் போது அவங்க கோவம் வருது. யாருக்காக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஷோவில் நம்மளை பார்த்து தப்பாக பேசும்போது வலிக்க தான் செய்யும். அதுவும் அவங்க எப்போதுமே வந்துட்டு
எப்போதுமே சாண்ட்ரா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என் 2 குழந்தைங்க இருக்காங்க, என் 2 குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போது இந்த மாதிரி பொறுக்கிக்கிட்டு நீங்கள் வாயை கொடுக்காம இருந்திருக்கணும் சாண்ட்ரா. சாண்ட்ரா என்ன பண்ணுடா, என் மூஞ்சில் காரி துப்புடா பார்ப்போம் அப்படின்னு இவங்க சொல்லவும், நீ எல்லாம் 2 புள்ள பெற்றிருக்கல, ரொமான்ஸ் பண்ணாமல் தான் புள்ள பெற்றிருக்கியா, எப்படி பேசுகிறா பாரு அப்படின்றாரு. டேய் பைத்தியக்கார, எனக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசவும் தெரியாது. இவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம் போல இருக்குது நம்மளே அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க கல்யாணம் ஆனவங்க, அவங்க ரொமான்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கல, உனக்கு என்னடா? அண்ட் மோர் ஓவர் அவங்க என்ன தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே பிரஜின் சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொமான்ஸ் பண்ணாது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு தடவை சும்மா ஒரு ஃபன் டாஸ்க் நடந்தது. அப்போது பிரஜின் மூக்கை வந்து சாண்ட்ரா கடிச்சிருப்பாங்க. அதையே விக்கல்ஸ் கேட்டிருப்பாரு, சார் என்ன சார் உங்கள் 2 பேருக்கு மட்டும் இப்படி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, எனக்கெல்லாம் வயிறு எரியுது சார் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ லீகலி மேரிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த வீட்டுக்குள்ளே எல்லை மீறக்கூடாதுன்றது இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படிடா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இதை பண்ணுவீங்க? அப்போ அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா இங்கே எங்கள் எல்லாருக்கும் எந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேக்கப்பாக இருந்துக்கிறீங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணுற சின்ன சின்ன தவறுகளையும் அட்ரஸ் பண்ணி உன்னை வச்சு பேசுவாங்க. அதுதான் இந்த கேம். அப்படி இருக்கும்போது சின்ன பிரச்சனையவே அட்ரஸ் பண்ணுற போது நீங்கள் உங்களை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவீங்க, உங்களை யாரும் கேட்கக்கூடாதா? ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தா கூட ஒரு பாச வலைய பின்னி அதுல சர்வை ஆகுறீங்க அப்படின்னு நீங்களே வாய்க்கிலேயே பேசுறீங்களே. அப்ப அதே மாதிரி நீங்க 2 பேரும் இங்க லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் கேட்குற உரிமை இருக்கு. பட் இவன் இருந்துட்டு நீ பேசலாம், நாயின்றான், மூஞ்சி பாருன்றான், அவனுக்கு நல்ல வாயில அசிங்கமா வருமா? இவர் வந்து சொல்கிறாரு, நீயே ஒரு பொறுக்கி, கமருதீன் சொல்கிறாரு, நீயே ஒரு பொறுக்கி, நீ அவளை பொறுக்கின்னு சொல்கிறியா அப்படின்றாரு. அண்ட் உனக்கு என்ன, உனக்கும் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீ பாத்ரூம் போ. அவெல்லாம் எவ்வளோ பொறுக்கியாக இருக்கான் பாருங்களேன். ஒரு ஷோவில் இத்தனை பேர் பார்க்குற இடம்ன்ற கூட இல்லாமல் இவ்வளோ கேவலமாக பேசுகிறான். அந்த நேரம் நம்மளோட இவருக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, சபரின்ட்டு டேய் ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்குடா, இவளெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்காது, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்மளோட சபரியும் பேசுகிறாரு. திவ்யா இருந்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொறுக்கி பஜாரி அண்ட் இவன் ஒரு எப்படி பொறுக்கின்னு தெரிஞ்சாலும் திவ்யாவும் அந்த இடத்துல பேசினாங்க. கமருதீன் இது நல்லா இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசுறீங்க, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, அதோட விட்டுருங்க, இதை பேசாதீங்க அப்படின்னு. ஆனா இவ பார்வதி இருந்துட்டு உன்னை பேசினா சும்மா இருப்பியா, அவ என்ன சொல்லியிருக்கா, அப்ப நான் பேச வேண்டாமா? இவளை ஒரு வார்த்தை பொறுக்கி பார்வதின்னு சொன்னதுக்கு இவளுக்கு இவ்வளோ கோவம் வருது. அவன் எவ்வளோ பேசுறான், அதெல்லாம் இவ்வளோ உட்காந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு ஆமா நம்மள சொல்ல இவ யாரு, இவ எப்படி சொல்லலாம்? கமருதீன் என்ன வேணாலும் பேசுறாரு, என்ன காமருதீன் சொல்றியே, அப்ப காமம் எப்படி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்றான். என்னடா பேச்சு இது, இன்னும் நாங்க என்னென்ன கர்மத்தை பார்க்கணும் அப்படின்னு சேனல் நினைக்குதுன்னு எனக்கு புரியல. ஆரம்பத்தில் இந்த பொறுக்கி இப்படிலாம் ஆரம்பிக்கும் போதே இவன் யாருன்னு நமக்கு தெரியும். அப்பவே இவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க ஒரு எல்லோ கார்டு கூட நீங்க கொடுக்கல. அண்ட் இந்த பொறுக்கிங்க 2 சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் தப்பா பண்ணாங்க, அப்பவும் அவங்கள நீங்க எதுவுமே கண்டிக்கல. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு போயிருக்கு. நம்ம ஒருத்தர் டாக்ஸிக்னு சொல்றோம், அந்த டாக்ஸிக் அந்த 2 நபர் மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை நபரையும் பாதிக்கும், பிசிக்கலி மென்டலி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் தான் ஒரு சாட். ஆனால் நீங்க செய்யறது திரும்பி உங்களுக்கு ஒருத்தரை பிசிக்கலி ஹர்ட் பண்ணும், மென்டலி ஹர்ட் பண்ணும் நீங்க நினைச்சு பண்றீங்களா, டெஃபினட்டா அது உங்களுக்கு திரும்பி வரதான் போகுது. ஸோ இப்போதான் லைவ்ல வந்து அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.